இந்த மாசம் முடியும் அடுத்த மாசம் அப்படி பண்றதுக்கு சத்திரம் நடத்துறா இல்ல கைகள் விளக்காததுக்கு உடம்பா இருக்கிற கை லோன் கொடுத்துருந்தா எதுக்கு வாங்குற கை நீட்டி வாங்க எதுக்கு வாங்க லோன் அதெல்லாம் நீங்க யார் லோன் கொடுத்தாங்களோ எவன் பேசுவான் நான் தான் மேனேஜர் எவன் பேசுவான் நான் கையெழுத்து போடாம எவன் கொடுப்பான் உங்களுக்கு இல்ல அப்ப எவன் கையெழுத்து போடாம. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், அந்த பெரியவர்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமை நிதானம் நம்ம ஜென்ரேஷனில் யாருக்கிட்டேயுமே கிடையாதுங்க. அந்த பெரியவர் அவ்வளோ பொறுமையாக நிதானமாக அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்னால் கட்ட முடியல, இந்த மாதம் சேர்த்து அடுத்த மாதம் கட்டிடுறேன்ட்டு. பட் அவங்க இல்லை முடியாது இப்பயே கட்டணும்னு சொல்கிறாங்க. ஏழைங்களா எங்ககிட்ட பணம் காசு தாங்க இல்லை, ஆனால் மானம் மரியாதை ரோஷெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதையும் இந்த மாதிரி பேசி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த பெரியவர் ஒரு இடத்துல கூட ஹாஷாக பேசவே கிடையாது. அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே எனக்காக பேசுகிறதுக்கு 2 பேர் வரமாட்டாங்களா அப்படின்றத அவர் கேட்குறாரு. பட் அந்த பேங்க் மேனேஜர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டு வரியான்ட்டு அதுலேயும் அசிங்கமாக பேசுகிறாரு. இருக்க மாட்டா ப்ரோ என்ன வித்த போது காட்டுறியா காட்டுறியா உனக்கு ஆள் இருக்கா உனக்கு ஆள் இருக்கா அந்த பேங்க் மேனேஜரை நான் எந்த ஒரு தப்புமே சொல்லலை. பணம் வசூல் பண்ணுறது அவருடைய வேலை. பட் அதுக்குன்ட்டு ஒரு முறை இருக்குது. அவர் வயசுக்காச்சும் நீங்கள் மரியாதை தந்துருக்கணும். இந்த காலத்தில் வயசுக்கெல்லாம் மரியாதை கிடையாதுங்க, பணம் காசுக்கு தான் மரியாதை.